பார்க்க வேண்டியது யுத்தம் செய்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் யுத்தம் செய்ய ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் அடிச்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். வரும்போது 2 பேர் அடிச்சுட்டு வருவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அண்ணே, யுத்தம் செய்வதற்காக நாடுகள் கூப்பிடுகிறாங்க. இலங்கை, ஸ்ரீலங்கா மற்றும் பல தேசங்களில் யுத்தங்கள் இல்லாதனால சில வேளைகளில் பெண்கள் கூட யுத்தத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இதுபோல நம்முடைய வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது, யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமா இருக்கிறீங்க? வீட்டுக்கு பார்க்கலாம், யுத்தம் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பயம், வீட்டுக்கே மாட்டேங்கிறீங்க. எல்லாம் திரும்ப வரலாம். ஹல்லேலூயா, ஆமென். ஏசாயா 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு சில காரியங்களை பார்ப்போம். ஏசாயா 22:13. நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இல்ல, வேற யாரும். ஹல்லேலூயா, ஆமென். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு ராக்கெட் வந்தது. இந்தியாவில் வந்து ஒரு பகுதியில் இந்த ராக்கெட் போகிறது. அதுல பல ஜனங்கள் சாக போகிறார்கள் என்று ஒரு நியூஸ் வந்து எல்லா மக்களும் கொடுக்கப்பட்டது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் வீட்டில் இருக்கிற அவங்க என்ன பண்ணாங்கன்னா, போய் உறுதியும் கிடையாது பார்த்தாங்க. குடும்பமா என்ன பண்ணாங்க, வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அடிச்சு நல்லா சாப்பிட்டாங்க. எல்லா கண்ணத்தையும் விட்டாங்க. 2 நாள் சுத்தம் முடிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. கிணத்துல போய் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு எங்க ராக்கெட் வரப்போன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ராக்கெட் விளவே. ஹல்லேலூயா. அதுல ஏழைய நாட்டில் திருவி இருக்காங்க. அநேகர் பயந்து பயந்து கொண்டிருக்காங்க. யுத்தம் என்றால் அநேகருக்கு பயம். ஹல்லேலூயா. ஆமென். என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் சந்தோஷித்து ஆடுகளை மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசம் குடித்து எந்த அளவுக்கு நம்ம சொத்துக்களை எல்லாம் அழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடித்து விட்டு அடித்த வீடு என்ன பண்றாங்களாமா, சாவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்வாங்க. உண்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. ஆமென். உலக அநேக பேப்பர்ல வாசிக்கும் என்ன சொல்றாங்க, நன்றாய் வாழ்ந்துருந்தாங்க, அடுத்த நாச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க, கடன் பட்டிருக்கிறாங்க, அடுத்த சூசைட், அடுத்த இறந்து போயிடறாங்க, குடும்பத்தோடு இறந்து போயிடறாங்க. என்ன காரணம் என்றால் அந்த தைரியம் இல்லை. யுத்தம் செய்வதற்கு தைரியம் இல்லை. அடுத்த நாள் போராடுவதற்கு தைரியம் இல்லை. அடுத்த நாள் ஒரு காரியத்தை எடுத்து காலத்தில் வைப்பதற்கு தைரியம் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து என்ன பண்ணினாங்க, நம்ம சாவோம். ஹல்லேலூயா. உண்போம் குடிப்போம் சொத்தை அழிப்போம் நாளைக்கு குடும்பத்தோட சாவோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு பாலிசி இதுதான் பண்ணிட்டு. ஹல்லேலூயா. நம்ம இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி பேப்பர்ல வரக்கூடிய முக்காவாசி செய்தி இதுதான். ஆமென். ஏதோ ஒரு வியாதி வந்துவிட்டால் போதும் அடுத்த நாள் இறந்து விடுவார். அந்த காரியத்தில் ஒரு தைரியம் இல்லாத ஒரு நிலைமை. வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம். அநேகருடைய ஸ்டைல், அன்றைய ஃபார்முலா, அன்றைய என்ன சொல்றதுன்னா குடும்பத்துடைய ஸ்டைலா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால சொல்லுங்க, நீங்க யுத்தத்துக்கு ஆயத்தமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஸ்டைல் உங்க ஃபார்முலா என்னன்னு ஆண்டு கேட்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தான் பதில் சொல்லணும். சொல்லி வரலாம், நான் யுத்தத்திற்கு ஆயத்தமா இருக்கிறேன். வீரர்கள் யுத்தம் செய்யணும்னா அங்க ஃபைட் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, ஏதோ பண்ணுவாங்க, ரத்த காயம் வரும், சில நேரம் உடல் உணவுட்டுவாங்க. ஒரே பயம். சில வீரர்கள் இருந்தால் ஜெபம் பண்றதுக்கு பயம், துதிக்கிறதுக்கு பயம். ஹல்லேலூயா. பிசாசை விரட்டுவதற்கு அநேகருக்கு பயம் உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு சில நேரங்களில் ஒரு பயம் இருக்குதான் செய்யுது. போன முறை பிசாசை தான் எடுத்தேன், அதுக்கே 1 வாரம் பயங்கர கஷ்டப்பட்டுட்டேன். இந்த வாரம் பார்க்க சொன்னாரு, செய்தி எடுத்துங்க பிரதர் சொன்னாங்க. போன வாரத்துல நானும் செய்தி ஃபர்ஸ்ட் ஒரு 6:30 மணிக்கு உட்கார்ந்தேன். வேலை எல்லாத்தையும் தெளிவு பண்ணி 6 எப்படி 6 அப்படின்னு வச்சு திரும்பவும் வேண்டாம், கருத்து வேண்டாம், ஏன்னா பிசாசை குறித்து நிறைய இருக்குது.
இந்த செய்தி எப்படி தப்பாக பண்ணுவேன்னு நினைச்சு திரும்பவும் பழையபடி நான் திரும்ப வேற வாசல் தான் வாசிக்க ஆரம்பிச்சு வேற மறுபடியும் ஜோமன் ஆண்டவரே நல்லா பிரசங்கமா தாங்க அல்லேலூயா ஆசீர்வாதமான பிரசங்கத்தை தாங்க அல்லேலூயா நீங்க அப்படிதான் வேணும் பிசாசு எல்லாம் பத்தி பேசாதபடிக்கு ஒரு நல்ல செய்தியை தாங்க ஆண்டவரே திரும்பவும் நான் அதை வந்து வெளிப்படுத்த வரைக்கும் நான் வாசிச்சு பார்த்தேன் 8 மணி ஆச்சு 8 ஆயிடுச்சு திடீர்னு அந்த கேம்ஸ் விளையாடும்போது தலையில கிரு சுத்த முடியுங்களா அது மாதிரி ஆகி உட்காந்துட்டேன் ஆண்டவரே இந்த செய்தியை எனக்கு விரும்பல அல்லேலூயா ஆமென் திரும்ப எபேசியர் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நைட்டு ஒரு 11 மணி ஆச்சு 12 மணி ஆச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு உட்காந்துட்டேன் இப்ப செய்தினா ஒரு வாரம் பேசுவாங்க பாஸ்டர் இந்த சொல்லுவாங்க வியாபாரம் சொல்லுவாங்க அப்ப எனக்கு போராட்டம் 3 நாள்ல இருந்தது ஒரு 3 நாள் போராட்டம் ஆனா இப்ப என்னாச்சுன்னா போனாலுமே நான் செய்தி சொல்லிட்டாங்க இப்ப 2 வாரமா போராட்டி இருக்கிறேன் அமே அல்லேலூயா சில காரியங்களை குறித்து பார்க்க போறோம் அல்லேலூயா அமே இப்ப யுத்தம் என்றால் ஒரு பயம் சிலம் என்றால் பயம் துடிக்கிறதுக்கு ஒரு பயம் அல்லேலூயா பிசாசுகளை விரட்டுவதற்கு ஒரு பயம் பிசாசை பத்தி பேசுவதற்கு இது எல்லாத்தையும் பயந்து போனது போதும் அல்லேலூயா அமே சகரியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம் நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லேலூயா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நான் எனக்குள்ள அவர்களை பலப்படுத்துவேன் அல்லேலூயா யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இல்லையோ அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா கர்த்தர் மாத்த போகிறார் அல்லேலூயா இல்ல யாராவது சோதனைமா அல்லேலூயா உங்களையும் என்னையும் ஸ்ட்ராங்கா மாற்றி அல்லேலூயா இப்ப கர்த்தர் கொண்டு போய் இருக்க போகிறார் அல்லேலூயா யாருக்கு விரோதமானா பிசாசுக்கு விரோதமாக நிற்க போகிறார் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் கர்த்தரே பலப்படுத்த போகிறார் பலப்படுத்த சொல்லுங்க உங்களையும் என்னையும் ஸ்ட்ராங்காக போறாரு அல்லேலூயா நீங்க நடிக்கிறீங்க உங்களை கர்த்தர் ஸ்ட்ராங்கா மாத்த போறாரு அல்லேலூயா ஆமென் கை கால நடிக்க முடியலனா இன்னும் முடிய போகுது அல்லேலூயா ஆமென் ஒரு பாடல் கர்த்தருக்கு கொடுத்தார் பாட விரும்புகிறேன் அல்லேலூயா யுத்தம் செய்வோமா பாவத்தை செய்கிறாரே அப்படின்னு பாடல் அல்லேலூயா யுத்தம் செய்வோமா பாவத்தை செய்கிறார்கள் ஒரு சேனைக்கு பாய்ந்து மதிலை தாண்டுவோமா யுத்தம் செய்வோமா பாவத்தை செய்கிறார்கள் ஒரு சேனைக்கு பாய்ந்து மதிலை தாண்டுவோமா எல்லாத்தையும் போய் யுத்தம் இருக்க போறோம் எல்லாரும் ஃபைட் பண்ண போறோம் அல்லேலூயா ஆமென் ஒரு அப்ளிகேஷன் எல்லா கம்பெனியும் தராங்க இல்லையா அதனால முக்கியமா உங்களுக்கு வாங்கி ஆகணும் அல்லேலூயா யாருக்கு லாபம் அல்லேலூயா ஆமென் இப்ப யார்கிட்ட போய் நம்ம ஃபைட் பண்ண போகிறோம் அல்லேலூயா முதலாவது காரியம் யாரிடம் யுத்தம் செய்ய வேண்டும் எழுதி சொல்லுங்க
யாரிடம் யுத்தம் செய்ய வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்ப அவங்க எல்லாம் யுத்தங்களுக்கு கொண்டு போக போறோம். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொண்டு போறோம். அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆண்டவர் சொல்ல என்ன சொல்றாங்க? ஆண்டவர் சொன்னாரு, சொல்லி பார்க்கலாம். நமக்கு யாரும் யுத்தம் இல்லை, அநேகர் பெண்கள் என்ன பண்றாங்கன்னா கணவர் மீது அவ்வளவு கோபம் வந்துட்டா ஒன்னு என்ன பண்ணிடுறாங்க, கரண்டி எடுத்து கிடைச்சிடறாங்க. மிஞ்சி போனா சப்பாத்தி கட்டைகள், பறக்கமிடும் கிச்சன், அதுக்கு மேல போனா பாத்திரங்கள் பறக்கும், அவ்வளவு கோபம், எல்லாம் உருட்டி அடிச்சு கிச்சன்ல யுத்தமா மாத்திடுவாங்க. ரொம்ப அதுக்கு மேல ஹஸ்பண்ட் பேசிட்டாருன்னா வண்டி 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 நிறையா என்ன பண்றாங்க, காரத்தை சாம்பார்ல கொட்டிடுவாங்க. சாப்பிடும் போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட பார்த்துட்டு அப்படி சந்தோஷம். நீங்களே வெளியே யாரும் பண்ணிக்கிறாங்க. சொல்லுங்க. அடுத்த சில ஆண்டு என்ன பண்றாங்க, ஹஸ்பண்ட்லா தனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அடிமை யாரு, வீண போல அடிமை வேற யாருமே கிடையாது. மனைவி சம்பளம் தராம வீட்டுல என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு செலவை அதை மாற்ற பண்ணி வீட்டுக்கு சம்பளம் தரவே கிடையாது. அது மாத்திரமல்ல, மாமனார் வீட்டுக்கு தான் லேட்டாவே எப்பயும் போறது. கடைசி பந்தில் தான் அப்பதான் என்ட்ரி ஆகுவாங்க. அந்த அளவுக்கு மனைவி மேல கோபத்தை கிளறி அவங்க அப்படியே உட்காந்துருவாங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, யாரு மேல ஒரு கோபத்தை யாரும் நினைப்பாங்க, பிள்ளைகள் அடித்து துணி துவைத்து காய போட்டுருவாங்க. யாரோ போட்டு நிற்பாங்க. அப்படிப்பட்ட தகப்பன்மார்களே, இப்படிப்பட்ட தாய்மார்களே, அதுக்கு அடுத்தது யாரோட கோபத்தை காட்ட முடியாம சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, போய் அங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு எல்லா காட்டும் கிழிச்சுட்டு ஏதாவது ஒரு பொருளை போய் ஒழுகி வச்சுட்டு, அப்பா பொருளா அம்மா பொருளா எல்லாம் ஒழுகி வச்சுட்டு அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு அப்படி யாரும் செயல்பட்டு கொண்டிருக்கும் குழந்தைமார்களே. அது மட்டும் இல்ல, எதை செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, சிரிச்சாலும் அழுதாலும் சரி, வயசா குபுன்னு நெருப்ப கட்டி கொண்டிருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களே. இந்த மாதிரி சூழ்நிலை அநேகர் இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களையும் பிள்ளைகளாக பார்த்து கொண்டு சூப்பர் ஃபைட்டோட பண்ணிக்கொண்டிருக்க சூப்பர் ஸ்டார்களே. நமக்கு யாரும் ஃபைட் கிடையாது. சொல்லுங்க, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும். நம்ம இவங்கள்ட்ட ஃபைட்டே கிடையாது. சொல்லுங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அப்பாட்ட, அம்மாட்ட, தம்பிட்ட, தங்கிட்ட, போதகர்கிட்ட, பாஸ்டர்மாட்ட, நம்ம வீரத்தை பொடி மக்கள காமிப்போம். வேற காமிக்க மாட்டேன், படிச்சுக்குவாங்க. சின்ன பசங்கள்கிட்ட இவங்கள்ட்ட போராடுவது யுத்தம் கிடையாது. எவ்வளவு சொல்லுங்க, இவங்கள்ட்ட போராடுவது யுத்தம் கிடையாது. அப்பெல்லாம் அப்படியே பார்த்து போகஸ் பண்ணிக்கங்க. அப்படியே போகஸ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் உருவப்படுத்தாங்க. வாய்ப்பு சொல்லுங்கதான் வந்து ஒப்பந்தம். சொல்லுங்க, இதெல்லாம் யுத்தம் கிடையாது. அநேக நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதாவது சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் மூக்கப்பட்ட தூக்கு குத்திடுறாங்க. அடுத்தது அப்படியே ரத்தம் வந்துருக்கு. இப்போ அன்னைக்கு பண்றாங்க. யாருங்க அடிச்சு ரத்தம் அடிச்சிட்டாங்க. சில அப்படியே கையெல்லாம் ஒரு உடஞ்சி போய் கிடையாது. ஏன் உடஞ்சி போச்சுங்க? இல்ல கராத்தா போயிட்டு நான் அடிச்சேன், அடுத்தா உடஞ்சி போயிடுச்சு. அநேகருக்கு யுத்தம் யார் இல்லத்தனமா பண்றாங்கன்னா குடும்பத்தின் ஆட்கள் தான். வேற யாரும் கிடையாது. வேணும் சொல்லுது, அவங்க யாரும் உங்களுக்கு வில்லன் கிடையாது. சொல்லுங்க,
அவங்க யாருமே உங்க வில்லன் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு வில்லனே வேற. ஹல்லேலூயா, வில்லாதி வில்லனே. ஹல்லேலூயா, நீங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார். ஹல்லேலூயா, சூப்பர் ஹீரோ. நம்ம எல்லாரும் யாரு சொல்லுங்க? சாத்தனே. பரவாயில்லை, நீங்க சூப்பர் ஸ்டாரா? நீங்க ஸ்டாரா? நீங்க ஸ்டாரா? ஆமா, ஸ்டார். ஹல்லேலூயா. வேத சொல்ல ஒரு நாளியாவது நஷ்டம் எண்ணிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். அவரோட நஷ்டங்களை எண்ணிப்பார். என்ன ஸ்டார்? ஹல்லேலூயா. நாம யாரு? அப்ப நம்மள்ட்ட யார்கிட்ட ஃபைட் வேணும்? நம்மளுக்கு ஃபைட் வந்து சூப்பரான ஒரு வில்லன் தான் ஃபைட் வேணும். ஹல்லேலூயா.